வெல்கம் டு நெல்லை பொண்ணு சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க எல்லா செடிகளையும் நான் காமிக்கிறேன். நேராக இப்படி போனோம்னா பெரிய கருவேப்பிலை செடி நிற்கிது. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இது சன்ஃப்ளவர் செடி மாதிரி. இது நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது தரையில் வைக்கலாம். இது அழகுக்கு வைக்கிற செடி. நிறைய இது கருவேப்பிலை செடி இருக்குது. இப்படியே போனோம்னா சுண்டல் செடி இருக்குது. சுண்டல் செடி இந்த சைடு வந்தோம். இப்படியே இருக்கு வரணும்னா ஒரு இது கொய்யா செடி இருக்குது. கீழே பாருங்க நிறைய அந்த அழகுக்கு இருக்க செடி. இது வேஸ்ட் செடியை தான் பிடிங்கி வச்சுருக்கோம். இந்த சைடு எங்கே அங்கே காமிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது மல்லிகை அடுக்கு மல்லி இருக்குது. அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொய்யா செடி. கீழே பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் மாதிரி செடி இருக்குது. இது ஒரு கீரை செடி. இது நம்ம தொண்டை வலினா எடுத்து சாப்பிடலாம். இது சன்ஃப்ளவர் ஃப்ளாரு. இது ஒரு கீரை அப்படியே தாமரை இலை மாதிரியே இருக்குது பாருங்க. இது கொய்யாச்சி மாதுளை மரம். இது ஒரு லெமன் ட்ரீ இருக்குது. அப்புறம் இது மருதாணி மரம். மருதாணி மரத்தை பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படியே இப்படி வந்தால் எனக்கு பின்னாடி ஒரு மல்லி செடி இருக்குது. மல்லிகை அடுக்கு மல்லி. அதில் இங்கே பாருங்கள் அழகான 2 பூ பூத்து இருக்குது. வெயில் இருக்கனால அழகாக பூத்துருச்சு. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகிறேன். அப்படியே இந்த சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி இருக்குது. அப்படியே அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் லெமன் செடி இருக்குது. அது பக்கத்தில் அந்த அழகுக்கு வைக்கிற செடி. அப்படியே இந்த சைடு அழகுக்கு வைக்கிற செடி இருக்குது பாருங்க. இல்லை எங்கள் வீட்டில் அழகுக்கு வைக்கிற செடி தான் இங்கே வீடா இருக்கா. அப்புறம் வாங்க இந்த சைடு போகலாம். இது இட்லி பூ செடி. இங்கே பாருங்க இது பேர் தான் இட்லி பூ செடி. இங்கே பாருங்க இதுதான் இட்லி பூவில் இருக்க ஃப்ளவரு. அப்படியே இந்த சைடு அதே செடி. அதே பின்னாடி போய் பார்த்தா பாருங்க இது தெரில எனக்கு. எங்கள் அம்மாட்ட கேட்டுக்கலாம். இது அந்த அழகுக்கு வைக்கிற செடி. இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேயா. இது இது கொய்யா. இது கொய்யா மரம். சாரி இது எனக்கும் தெரியாது. இதையும் நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சாரி கைஸ் இது எனக்கு தெரியும். இது இதோட பேர் சீத்தாப்பழ மரம். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா வாழை மரம் செடி இருக்குது. அப்படியே இங்கிட்டு வாங்க உள்ள போ. இங்கே பாருங்க இது கருவேப்பிலை செடி நிற்குது. இது அழகுக்கு வைக்கிற செடி. முருங்கை மரம் நிற்கிது. அப்படியே வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க வாங்க. இந்த சைடோடி போனீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க இது போட்டு இது அடுக்கு மல்லிகை. இது வெயில் இல்லாதனால வரமாட்டேங்குது. அவங்களுக்குள்ள வந்துருச்சு. லெமன் ட்ரீ இருக்குது. லெமன் ட்ரீ. அப்படியே திரும்புங்க. இங்கே துளசி செடி இருக்குது. துளசி செடி. அப்படியே இங்கிட்டு வாங்க. வாங்க வாங்க வாங்க. இங்க நிறைய இது வாழை மரம் இருக்குது. இங்க நிறைய வாழை மரம் இருக்குது. இந்த வாழை மரத்துல பெரிய பெரிய லீஃப்ஸ் இருக்குது. இங்க பாருங்க ஒரு லீஃப்ஸ் என்னோட ஹைட் ஆகும் போல அவ்வளோ இதாக இருக்குது. ஆனால் பாதி லீஃப்ஸ் இப்படி கிழிஞ்சு கிழிஞ்சு இருக்குது. ஒரு 2-3 லீவ்ஸ் தான் அங்கே பாருங்கள் மேலே பாருங்கள். இது கரெக்டாக லீஃப் கிளியாமல் இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்து படிக்கட்டு வரைக்கும் வளர்ந்துருச்சுன்ட்டு. இங்கே பாருங்கள் இங்கே கம்மியாக கைஸ். இங்கே பாருங்கள் படிக்கட்டு வரைக்கும் வந்துருச்சு.